குட் மார்னிங். வெல்கம் டு டே 8 ஆஃப் மை நவம்பர் 30 டே சேலஞ்ச். இன்றைக்கி வந்து நவம்பர் 8 அண்ட் சாட்டர்டே மார்னிங். ஸோ லேட்டாக தான் எந்திரிச்சதுக்கப்புறமா ஒரு கப் ஆஃப் டீ குடித்தேன். அண்ட் இந்த வாரம் ஃப்ரைடே எனக்கு மாடல் ப்ராக்டிக்கல்ஸ் இருக்குது அப்படிங்கிற நியூஸ் வந்துச்சு. மாடல் ப்ராக்டிக்கல்ஸ், அதாவது எங்களோட ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்டுக்கு நான் வந்து இன்டர்னல்ஸ் எழுத மாட்டேன். 2 இன்டர்னல்ஸ்க்கு பதிலாக ஒரு மாடல் எக்ஸாம் வைப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக செமஸ்டர் எக்ஸாம் வந்துடும். ஸோ அதுக்காக படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒயிட் போர்டில் தான் படிக்கலாம் அப்படின்னு, என்ன படிக்கணும் அப்படிங்கிறத எங்களோட மேம் வந்து எதுவுமே சொல்லலை. ஸோ எங்கள் கிளாஸ்க்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எதுவுமே தெரியாது. பட் ஸ்டில் நான் இந்த மெசேஜ் வந்த உடனே நான் என்னோடய பக்கத்து கிளாஸ் ஃப்ரெண்ட் கிட்டே கேட்டேன், என்ன பண்ணணும் என்ன படிக்கணும்னு. எங்கள் மேம் எதுவும் சொல்ல, உங்கள் மேம் ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவள் சொன்னால், இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி அப்சர்வேஷன் அண்ட் ரெக்கார்டு எழுதியிருப்பேன். ஸோ அதில் இருக்க 16 எக்ஸசைஸ் இருக்குது அதில் மொத்தமாக. ஸோ அந்த எக்ஸசைஸ் வந்து படிக்கணும். அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க. மேபி அதே மாதிரியும் கேட்கலாம், அப்படி இல்லைனா அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை படிச்சுக்கோ அப்படின்னு அவள் சொன்னான். ஸோ அதனால அது படிக்கலாம். மொத்தமாக 16 இன்றைக்கி படித்து முடிச்சிடலாம். ஸோ தட் எனக்கு எப்போவுமே எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நான் வந்து பேக்லாக் வச்சேன் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால முன்னாடியே படிச்சுட்டா அன்றைக்கி எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி இது வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பட் என்னென்னா, நான் வந்து மொத்தமாக 16 படிக்கலான்னு பார்த்தேன். பட் நான் 7 தான் படித்தேன். 8 அதுக்கப்புறம் பிளான் மாற்றிட்டேன். பாதி படிக்கலாம், சண்டே 8 படிக்கலாம், சாட்டர்டே 8 படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 8th 1 நான் படிக்கலை. ஏன் அப்படின்னா 8th 1 ஹாஃப் பேஜ் தான் இருக்கும். அதில் வந்து நேம்ஸ் தான் இருக்கும் அந்த ஃபார்மேட்டில். ஸோ அந்த நேம்ஸ்லாம் இமேஜினரி நேம்ஸ் தான். அதெல்லாம் வந்து நான் மெமரைஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா நான் வெளில போக வேண்டிய வேலை வந்துருச்சு. ஆஃப்டர்நூன் வரைக்கும் அது படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா நான் வெளில போகணுங்கிறதுனால நான் வெளியில் போயிட்டு ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு திரும்பி வந்தேன். பட் அப்போ கூட சரி ஓகே நாளைக்கு படிச்சுக்கலாம், படுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஏதாவது ஒன்று படிச்சுட்டு தூங்கலாம், படுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நான் பண்ண பெரிய தப்பு லாஸ்ட் டைம் என்னென்னா, நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். பட் தேவையான அளவு ப்ராக்டிஸ் பண்ணல. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எக்ஸாம்லேயும் வந்து எந்த ஒரு நடுவில் ஸ்டக் ஆகாமல் ஒரு ஃப்ளோ கிடைக்கும். ஸோ அதனால இந்த வாட்டி நம்ம கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இந்த வாட்டி வேறு நிறைய இருக்குது. லாஸ்ட் டைம் இருந்ததை விட இந்த வாட்டி வெரைட்டிஸ் ஆஃப் கொஷின்ஸ், அதில் இருக்க யூனிட்டில் இருக்க அந்த சப்டாபிக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால அதில் ஒரு சப்டாபிக் மட்டும் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து போட்டு பார்த்தேன் கொஞ்ச நேரம். அண்ட் அதோட இந்த டேவை வந்து வைண்ட் அப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நான் போட்டு பார்த்து முடிக்கிறதுக்கே எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 11 ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா 3 அழகாக இருந்துச்சு. ஸோ 3 வீடியோ எடுத்துகிட்டு இந்த டே வந்து wrap பண்ணிடலாம். நாளைக்கு அந்த மற்ற 8 எக்ஸசைஸ் அண்ட் அதுக்கப்புறமா வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படிக்கலாம் அப்படிங்கிற பிளானோட இந்த டே வந்து முடிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான். டே 8 டன். டே 9 பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. பை.